திமுக நீங்கலான அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அன்புமணி கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக அவர் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரம். அகிலா, வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். திமுக தவிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன், விஜய் உட்பட அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் கடிதம் எழுதப்பட்டு அதில் பெரும்பாலான தலைவர்களுக்கு கடிதங்கள் கையில் சென்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், வரும் 17ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே சாதிவாரி சர்வே எடுக்க கோரி சென்னையில் ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம். அதில் உங்கள் கட்சியின் சார்பில் நீங்களும் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி அந்த அனைத்து கட்சி தலைவர்களுக்கு கடிதமானது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், தற்போது தமிழ்நாட்டில் அமலில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீட்டை காப்பாற்ற வேண்டுமானால் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டியது அவசியம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்திருக்கின்றன. ஒரு மாநில அரசுக்கு சாதிவாரி சர்வே எடுப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது. ஆனால் தமிழக அரசு மட்டும் அதனை செய்ய மறுக்கிறது. எனவே அனைவரும் ஒன்றிணைந்து போராடினால், ஏனென்றால் இது அனைத்து கட்சிகளுக்கான பிரச்சனை. இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ அல்லது எந்த ஒரு கட்சிக்குமான பிரச்சனை கிடையாது. இது சமூக நீதி பிரச்சனை. எனவே சமூக நீதியின்பால் அக்கறை கொண்ட அனைத்து கட்சிகளும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று இந்த அழைப்பை விடுப்பதாக அன்புமணி அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தொடர்ந்து தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு செய்யாமல் மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று தெரிவித்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தியும் சென்னையில் டிசம்பர் 17ஆம் தேதி பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் போராட்டம் நடத்த இருப்பதாகவும், எனவே இந்த சர்வே எடுத்தால் பொதுமக்கள் சமூக நீதி காக்கப்படும் எனவும், கல்வி பொருளாதார நிலையில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்க்கையில் மேம்பாடு ஏற்படும் எனவும், எனவே அனைத்து தலைவர்களும் இதில் பங்கேற்க வேண்டும், சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் என அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.